தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பி டெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் வினோத் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கடைக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, அதே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. அந்த இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி கோனிக்காவுடைய 225 பிராண்ட் நியூ மிஷின் வந்து வாங்கி ஒரு 3 to 4 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மிஷினும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 lakh காப்பீஸ்க்கு மேலேயே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த மிஷினில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான டெக்னீஷியனை வச்சு அவங்க பார்க்குறப்போ போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 15,000 to 20,000 வந்து ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த போர்டும் கிடைக்கல, அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் ஒரு வேறு மிஷினே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. நம்ம ஆஃபீஸில் அன்னைக்கு கரண்ட்டில் இருந்த மாடலை பற்றி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அதில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த 3045 3245 மாதிரி பெரிய மிஷின் போயிடலான்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு அங்கே ஒர்க் இல்லைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கெனானுடைய 2006N வந்து அன்றைக்கி நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதோடைய டோட்டல் கவுண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா 37,000 சம்திங் தான் நம்ம ஓடி இருந்தது. ஸோ அந்த மிஷின் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு A3 மிஷின் தான். இதிலே நமக்கு A4 லீகல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். கீழே வந்து ஒரு கேசட்டு, சைடில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பைபாஸ் ட்ரே வந்துடும். இந்த மிஷின்லேயே நமக்கு ADF வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ADF வேணும் அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ADF வந்து வேணும் அப்படின்னா நார்மலாக நம்ம பிளாட்டன் கவர் போட்டுக்கலாம். இவங்களுக்கு ADF கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மொத்த காம்போவுமே பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி நம்மக்கிட்ட 2006Nல ஒரு ரீஃபர்பிஷ்டு மிஷின் நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்தது. ஸோ அந்த மிஷினோடைய ப்ரைஸ் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம், ஸோ மிஷின் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மிஷின் வந்து வைக்கிறதுக்கான டேபிள் எங்ககிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அந்த ட்ராலிக்கான பேமெண்ட்டையும் நமக்கு அவங்க சேர்த்து சென்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சென்னையிலேருந்து விழுப்புரமுக்கு நம்ம மிஷினை சேஃபாக கொரியர் பண்ணோம். இந்த மிஷினை தனி வண்டி வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை ஆகிடும். ஸோ நம்ம வந்து மிஷினும் சேஃபாக போகணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கம்மியாக நடக்கணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆகக்கூடிய அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி வந்து பஸ்ஸு தான். நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வெற்றி ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராவல்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து விழுப்புரம் வழியாக போகக்கூடிய அந்த பஸ்ஸில் லோட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் மிஷினை ஆஃபீஸ்லேயே பேக் பண்ணி கோயம்பேடு மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து பில்லிங் ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு டேரெக்டாக பஸ்ஸில் லோட் பண்ணிடுவோம். ஸோ இவங்க சொன்ன டைமிங் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 9 o'clock வந்து பஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து 12 to 1 o'clockலாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மிஷினை வந்து சேஃபாக ரிசீவ் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரியே யாருக்காவது இந்த 2006 இல்லை 2004 2002 இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப் மாடலில் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 1500 காப்பீஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். நிமிஷத்துக்கு 20 காப்பி ஸ்பீடு வந்துடும். இந்த 2006N 2004Nலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு டேரெக்டாக ஒய்ஃபை வந்துடும். எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே இல்லாமல் நம்ம மொபைல்லேருந்து A3 வரைக்கும் நம்மளால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். யாருக்காவது இந்த மாதிரி கெனானில் ஒரு ப்ரீமியம் மாடல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாடலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பர் கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. இதேபோல் காப்பி டெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.